வணக்கம். பொதிகையின் நம் விருந்தினர் நிகழ்ச்சி இது. பொதுவா நம்ம நிகழ்ச்சியில பல தொழிலதிபர்களை நம்ம சந்திச்சுட்டே வரோம் இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தொழிலதிபரை சந்திக்க போறோம். இவர் ஒரு 35 ஆண்டு காலமா இந்த தொழில்துறையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பர்சன் அஜித் குமார் சோர்டே அவர்களை நம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்க சென்னையிலே பிறந்து வளர்ந்து உங்களுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு இப்படி எல்லாமே சென்னையிலே தான் இருந்திருக்கு இல்லைங்களா? எஸ். ஸோ இப்போ சென்னையிலே படித்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் நம்ம வேலைக்கு போகணுன்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடவே படிச்சிங்களா சார்? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி, நான் 3rd ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து இருக்கேன். எங்கள் தாத்தா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார் சென்னையில். ஸோ அவங்க சென்னைக்கு வந்தது ஒரு ஆல்மோஸ்ட் 80 இயர்ஸ் பேக் அவங்க சென்னைக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனாலே ரைட் ஃப்ரம் டே ஒன் பிஸ்னஸ் உடைய மோட்டிவ் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ நான் வேலைக்கு போனால் வெறும் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவேன், பட் நாட் ஃபார் லாங் டேர்ம். ஸோ பிஸ்னஸ் இஸ் இன் அவர் பிளட். ஸோ நாங்கள் ஈவன் நான் ஸ்கூலில் இருக்கிற சமயத்துலையும் காலேஜில் படிக்கிற சமயத்துலையும் டெய்லி ஆஃபீஸுக்கு போவேன். எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்தால் கேட்பாங்க, ஆஃபீஸ் போயிட்டு வந்தியா இல்லையா. இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தேன்னா கூட டெய்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பார்த்துட்டு என்ன நடக்குது. ஸோ காலேஜ் முடிக்கிறதுக்கு அப்புறம் பிஸ்னஸ் இட் வாஸ் நாட் அன் ஏலியன் என்வாயர்மெண்ட். இது ஒரு ஃபெமிலியர் என்வாயர்மெண்ட் தான் இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஸ்கூல்லேருந்து பிஸ்னஸ்க்கு ட்ரான்சிஷன் வாஸ் வெரி வெரி ஸ்மூத். இப்போ மெனி ஹேட்ஸ் இன் ஒன் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய அது நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா ஒரு தொப்பியை கழட்டி அடுத்த தொப்பியை மாற்றுறதுக்குள்ளவே நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இத்தனை தொழில்களை, ஒரு 2 தொழில் இல்லை, உங்களுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது நிறைய தொழில் நீங்கள் அனுபவம் மிக்கவராக இருக்கீங்க. அதில் வெற்றியாளராகவும் உங்களுடைய சாதனைகளை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு ஈஸியாகவே சாத்தியமாகுதா, இல்லை எப்படி சார் ஃபேஸ் பண்ணுறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு ரெடிமேட் பிஸ்னஸ் இருந்தது. எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்தது. அந்த பிஸ்னஸுடைய கண்ட்ரோல் என்கிட்ட வந்தது. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன். எங்கள் ஆட்டோ டீலர்ஷிப் பிஸ்னஸ் வாஸ் தேர் ஃப்ரம் 1960s. நான் 1985-86 ஆட்டோமொபைல் டீலர்ஷிப் பிஸ்னஸ் உடைய கண்ட்ரோல் ஒரு மேனேஜ்மெண்ட் என் கையில் வந்தது. பட் எனக்கு அந்த ட்ரான்சிஷன் வாஸ் நாட் ஏலியன். நான் சொன்ன மாதிரி, ஏன்னா காலேஜில் போகிற சமயத்துலேயும் எவ்ரிடே ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவோம். யார் யார் ஆஃபீஸில் இருக்காங்க, என்னென்ன மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் இருந்தது, அதெல்லாம் கையில் இருந்தது. ஸோ ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் கையில் இருந்தது. அது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் ஸ்மால் பிஸ்னஸ் இருந்தது, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு 1980s 90s பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க டேக்ஸ் பிளானிங்னால டு இன்வெஸ்ட் இன் விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸ், இப்போ ரினியூவபிள் எனர்ஜியில். ஸோ நாங்களும் பார்த்தோம், ஓகே, இட் வாஸ் அ ஃபேஷன் அட் தட் டைம். ஸோ நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் வி பர்ன்ட் அவர் ஃபிங்கர்ஸ். அவங்க சொன்னாங்க ஜெனரேஷன், இருக்கிற ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வெண்ட் ஹேவயர். சொன்னாங்க 12% இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். எங்கள் வந்தது 17-18% இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது லோனுக்கு. சொன்னாங்க 5 லட்சம் யூனிட் ஜென்ரேஷன் பண்ணோம். அதுக்கு இட் கேவ் அ ஜென்ரேஷன் ஒன்லி ஆஃப் 3 lakh யூனிட்ஸ். பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. தட் அந்த மாதிரி இந்த விண்ட்மில் இருக்குது, 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது சுற்றுது, அதனுடைய பவர் ஜென்ரேஷன் வருது, இபிக்கு போயிட்டு அவங்க பணம் வருது, மாதம் மாதம் பணம் வந்துன்னு இருக்கும். ஸோ டிலே இருந்தால் கூட பரவாயில்ல, இட் வில் பி தேர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால, பட் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட், இட் வாஸ் ராங். ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் இது இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் வாஸ் நோன், த சயின்ஸ் வாஸ் நோன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு செகண்ட் ஹேண்ட் விண்ட்மில்ஸ் கிடச்சிது. ஒரு 3 year old ஒரு 6 unit மெஷின்ஸ் கிடச்சிது. அது வாங்கிட்டோம். அதனால இட் பிகேம் எ வெரி வெரி ப்ராஃபிட்டபிள் டிவிஷன். அதுக்கப்புறம் தெர் வாஸ் நோ லுக்கிங் பேக். எவ்ரி இயர் எவ்ரி 2 years நாங்கள் ஆட் பண்ணினே இந்த மெஷின்ஸு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 20-25 megawatts ஆஃப் விண்ட் பவர் ஜென்ரேஷன் எங்கள் கம்பெனியோடைய கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் ஆனுவல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 crores ஆஃப் ரெவன்யூ இஸ் தேர். அதில் ஃபியூல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காற்று வருது, காற்றுலேருந்து இட் இஸ் டூயிங் ஒன்லி மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர் விச் வி ஆர் டூயிங். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், ஆட்டோமொபைல், பவர் ஜெனரேஷன், இப்படி நிறைய ஒரு வித்தியாசமான செக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லும் எப்படி நீங்கள் பாசிபிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதையும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக சொன்னீங்க. இப்போ நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க இந்த சீசன் பார்க்கணுமா, இல்லைனா அவங்க மூடு இப்படி இருக்குது, நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அப்படியா, இல்லைனா இந்த சீசன் இப்போ நல்லா இருக்குது, இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் கூட சொன்னீங்க அந்த பவர் ஜென்ரேஷன் இப்போ ஒரு ஃபேஷனாக இருக்குன்னா அந்த பிஸ்னஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அந்த ஃபேஷனை பார்த்து ஒருத்தங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லைனா அவங்களுடைய பேஷனுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா?
ஸோ பேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் ஒரு கேள்வியில் கேட்டீங்க. தெர் இஸ் நோ சீசன் டு ஸ்டார்ட் ஒர்க். ஃபார் அன் ஆண்டர்ப்ரனர் அவனுடைய இன்னர் ட்ரைவ் இருக்கணும். எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பேஷன், வெதர் இட் இஸ் செல்லிங். நான் ஒரு கான்ஃபரன்ஸில் இருந்தேன். அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு சினிமா ஸ்டார் வந்தார். ஸோ ஹீ வாஸ் அ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். அவங்க சொல்கிற சமயத்தில் சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன ஒர்க் பண்ணாலும் யூ மஸ்ட் பி த பெஸ்ட். ஸோ he says I was making chips, but என் chips was the best chips which I was making. அதுலேருந்து he became a cinema star. He became a top cinema star. ஹிந்தி சினிமாவில் நிறைய டாப் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இஸ் தேர். பட் he says என் ஃபாதர் என்ன சொன்னாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த ப்ரொஃபஷன் பண்ணாலும் யூ மஸ்ட் பி நம்பர் ஒன். ஸோ மை சிப்ஸ் வேர் நம்பர் ஒன். I was selling chips. இதுக்கப்புறம் I became a cameraman. Even there I was number one. Today I am an actor. I am one of the top actors in the country. So அதே பேஷன் இருந்ததுன்னா there is no looking back. There is nothing is going to happen. Season irukattum, market is down, market is up, inflation, change in government, inna avapodudhu, that is not going to impact. Long term vision is there. Every business with passion done, you are bound to meet with success. பேஷனுக்காகவும் பண்ணணும், ஃபேஷனும் அப்போ தேவைன்னு தான் சொல்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லையா? ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும்போதோ அப்போ வந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் சார்? ஈஸியாக இருக்குமா, இல்லைனா என்ன சேலஞ்சஸ் இருக்கும்? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா, நான் இருந்தது ஆட்டோமொபைல் பிஸ்னஸில் இருந்தேன். ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் இருந்தது. ஸோ என்னுடைய லக்கு தட் என்னுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் வந்தார். அவர் சொன்னார், நானும் எங்கள் பிரதர் 10 years கேப் இருக்குது எனக்கு என் பிரதருக்கு. அவரும் பிஸ்னஸ் பண்ணிட்டார். ஸோ நான் 10 year முன்ன பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடந்து நின்றோம். என் பிரதரும் இருந்தார். 2 பேரும் அதே பிஸ்னஸ் உட்காந்துருந்தோம். அவர் அந்த கன்சல்டன்ட் ஒரு ஸ்டடி பண்ணார், ரோல் கிளாரிஃபிகேஷன், ஒரு பொசிஷன் கிளாரிஃபிகேஷன். என்கிட்ட கேட்டிருக்காரு, நீ என்ன வேலை பண்ணுறேன். என் கீழே இருக்காரு, அவங்களுக்கு கேட்டுக்கிறாரு, பாஸ் என்ன வேலை பண்ணுறாரு, அவன் என்ன வேலை பண்ணுறான், அவன் கீழே யார், அவங்ககிட்டையும் அவன் கிளாரிஃபிகேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ டாப் டு பாட்டம் ஒரு மேப்பிங் பண்ணாங்க. அந்த ஸ்டடி வச்சுட்டு அவங்க வந்தாங்க என்கிட்ட சொன்னாங்க, மிஸ்டர் சௌடியா, நீங்கள் உங்கள் 2 பிரதர் சேம் ஜாப் தான் பண்ணின்னு இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் ஒரே இடத்துல உட்காந்துன்னு இருக்கீங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என் பிரதர்கிட்ட கேட்டிருக்காங்க, உன் அண்ணன் பிஸ்னஸில் இல்லைன்னா உன் பிஸ்னஸ்க்கு ஏதாவது இம்பேக்ட் வருமா? அவர் சொன்னார், ஒன்றும் இம்பேக்ட் ஆகுது, நான் பார்த்துக்குவேன். என்கிட்ட கேட்டார், உன் தம்பி இல்லைன்னா என்ன ஆகும், பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நான் சொன்னேன், ஒன்றும் ப்ராப்ளம், நான் பார்த்துக்குவேன். சரி, நீங்கள் 2 பேர் ஏன் ஒரே பிஸ்னஸில் உட்காந்துன்னு இருக்கீங்க? டோன்ட் யூ திங்க் யூ ஷுட் லுக் ஃபார் எ நியூ பிஸ்னஸ்? அந்த சமயத்தில் தான் அந்த கன்சல்டன்ட் ஹெல்ப் பண்ணிவிட்டு, நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போவீங்களா, என்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்க, வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்க? ஐ செட், நாங்கள் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங்கில் என் ஃபேமிலி வில் நாட் பி கம்ஃபர்டபுள், ஆனால் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் பீன் குட். ஸோ வேறு என்ன இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஃபேமிலியோடைய பேக்ரவுண்ட் ஒன்று இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அது ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறேன். அண்ட் இ செட் ஃபோக்கஸ் ஆன் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் ஃபோக்கஸ் பண்ணுற சமயத்தில் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, யூ ஷுட் வித்ட்ரா ஃப்ரம் ஆட்டோமொபைல். நான் சொன்னேன், உடனே நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இல்லை, நீ இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, உன் தம்பி பார்த்துட்டு இருக்கா, நான் தம்பி பார்க்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2 years ஒன்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். 2 hours 3 hours இந்த ஆஃபீஸ். ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் டெலிபரேட் பண்ணுறதுல இருக்கிற லேண்டு அட்லீஸ்ட் டெவலப் பண்ணலாம். அதை வச்சு நாங்கள் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இருக்கிற லேண்டு. தென் இன் 2004 ஒரு பெரிய பிரேக் கிடச்சிது, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வந்தது. With that we started our journey in real estate. ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு ஒரு மாற்றம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரேக் டைம் தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா? ஒரு 2 years பிரேக் டைம்? இல்லைம்மா, பிரேக் டைம் சொல்ல முடியாது. பிஸ்னஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏன் ப்ரிப்பரேட்னஸ் இல்லை. ஸோ எங்ககிட்ட ரீசோர்ஸஸ் கிடையாது அந்த சமயத்தில். ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னா, நாங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணுன்னா நாங்கள் பார்த்தோம். நான் மார்க்கெட்டில் போயிட்டு ஜாயிண்ட் வெஞ்சரில் ப்ராப்பர்ட்டி கேட்டேன்னா என்கிட்ட ஏன் கொடுப்பாங்க? நிறைய எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ என்கிட்ட கொடுப்பாங்க. அண்ட் நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு பண்ணணும்னா எவ்வளோ ரிசோர்ஸஸ் என்கிட்ட இல்லை அந்த சமயத்தில். ஸோ ஐ கேனாட் பை த ப்ராப்பர்ட்டி அண்ட் டூ. தென் நாங்கள் ஃபர்தர் டெலிபரேட் பண்ணுறதுக்கப்புறம் ஆஃபீஸில் வி கேம் தட் நம்மக்கிட்ட இருக்குது சின்ன சின்ன லேண்ட் பேங்க் இருக்குது. 2-3 இடத்துல 2-3 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஸ்மால் சின்ன ஒரு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன பங்களா கட்டி அதில் ஒரு 4 அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்று நின்றோம். ஸோ வி ஸ்டார்டட் வித் தட். 2004 ஒரு பெரிய பிரேக் கிடச்சிது. ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடச்சிது. அதுலேருந்து ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கினோம் கார் ஒர்க் ஷாப்புக்காக. அது கார் ஒர்க் ஷாப் தேவையில்லை, ரியல் எஸ்டேட்டுக்கே யூஸ் பண்ணிடலான்னு பார்த்துட்டு
தென் அந்த கம்பெனி எனக்கு ஒரு 1 ஏக்கர் கொடுத்தாங்க ஃபார் சேல். பேலன்ஸ் 8 ஏக்கரும் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ டோட்டல் 8 ஏக்கர்ஸ் நாங்கள் எடுத்து ஜாயிண்ட் வெஞ்சரில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ திஸ் வாஸ் லக் இஸ் வாட் ஐ வுட் சே. எங்கிட்ட கிடச்சிது. இல்லைனா இட் வுட் ஹவ் டேக்கன் மோர் டைம். என்னுடைய லக் தட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிது. அண்ட் வி வேர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் தட் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து இப்போது ஆட்டோமொபைல் ஃபீல்ட்லேருந்து ரியல் எஸ்டேட்க்கு ஷிஃப்ட் ஆனீங்க. ஸோ அந்த சமயத்திலே தான் அந்த பவர் ஜெனரேஷனும் வந்ததா, இல்லை அது மீன் டைமில் எப்போ? பவர் ஜெனரேஷனும் நீங்கள் பண்ண ஒரு துறையில் இருக்கக்கூடிய தொழில். பவர் ஜெனரேஷன் இஸ் மோர் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அதில் போய்ட்டு ஆளுங்களே தேவையில்லை. மெஷின் இருக்குது, மெஷின் பணம் கொடுக்கணும், மெஷின் சுற்றுன்னு இருக்கும். அவங்க மெயின்டெனன்ஸ் கம்பெனி இருக்காங்க, அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணின்னு இருப்பாங்க. ஸோ தி இஷ்யூ வாஸ் இட் வாஸ் மோர் ஃபார் டேக்ஸ் பிளானிங். எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமுக்கு ஒரு அப்சஷன் இருந்தது. ஸோ ஒரு மாதம் ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயே என் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. எங்கள் தாத்தா டெவலப் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய ரெண்டல் இன்கம் வாஸ் தேர். ஸோ தட் வாஸ் சப்போர்ட்டிங் அஸ். இனி நியூ பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் இருக்குது, அது சப்போர்ட் பண்ணோம். அது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. அதுக்கு வி ஃபவுண்ட் திஸ் ஆஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. விண்மில்ஸ் போட்டால் சுற்றுது, பணம் மாதம் வந்து இருக்கும். 20 years 25 years லைஃப் இருக்குது. அதுக்கு முன்னே வி கேன் கீப் எக்ஸ்பேண்டிங். ஸோ அதனால வி கெப்ட் ஆன் இன்வெஸ்டிங். ஸோ எவ்ரி 2 years 3 years இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். 2006 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறுத்திட்டோம். அகெயின் இன் 2013-14 ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் பில்ட் அப் டீசென்ட் கெப்பாசிட்டி இன் திஸ். ஸோ ஷிஃப்டிங்கில் தெர் இஸ் அ டைம்னு கிடையாது. தி பவர் ஜெனரேஷன் picked up in Tamil Nadu from 1996. So நம்ம 97லேருந்து we have been in this particular business. ஸோ பவர் ஜெனரேஷன்ன்றது வந்து ஒரு துறை மாதிரி இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா சார்? ஸோ உங்களுடைய டைம் கன்சம்ஷனும் அதில் கம்மியாக தான் இருக்கும். உங்களுடைய அதிக நேரம் அதில் செலவிட தேவையில்லை இல்லையா? இல்லைம்மா, டு பி ஃப்ராங்க் இட் இஸ் ஒன்லி அன் இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேஜர் ரெவென்யூ ஸ்ட்ரீம் ஃபார் அஸ். சரி, இப்போ உங்ககிட்ட எனக்கு என்ன கேட்கணும்னா, ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இது எவ்வளவோ போட்டி நிறைந்த துறை இல்லைங்களா? நீங்கள் வந்து உங்களை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க? அதாவது உங்களுடைய சாதனை அப்படின்னா இதில் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க ரியல் எஸ்டேட் துறையில்? அதுடைய வெரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்மா. நாங்கள் 2004 இந்த பெரிய ப்ராஜெக்ட் ஒரு ஐடி பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இட் வாஸ் மச் பியாண்ட் அவர் மீன்ஸ். பட் ஸ்டில் அந்த சேலஞ்ச் எடுத்துட்டோம். Circumstances were such, everything favored us. Market also came up. அதே டைமில் மார்க்கெட் வாஸ் இம்ப்ரூவிங். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஐடி பில்டிங், ஐடியுடைய டிமாண்ட் வாஸ் ஜஸ்ட் பிக்கிங் அப். அந்த டைம்லேயே நாங்கள் வந்துட்டோம். ஆனால் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன் என்கிட்ட இந்த பில்டிங் எடுப்பாங்க? மற்ற டெவலப்பர்ஸ் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, பெங்களூர்லேருந்து டெவலப்பர் இருக்காங்க, சென்னையிலையும் எஸ்டாப்ளிஷ் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அவங்க பில்டிங் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, ஏன் பில்டிங் ஏன் எடுப்பாங்க? ஸோ நான் சர்ச் பண்ணியிருந்தேன், ஹவு ஐ கேன் மேக் மை பில்டிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேட் ஆஃப் அதர்ஸ். அந்த சமயத்தில் என் ஒரு கிளாஸ்மேட் என் இன்ஜினியரிங் காலேஜில் என் கூட படித்தேன்னு அவன் வந்தான். ஹி வாஸ் அன் ஏர் கண்டிஷனிங் கன்சல்டன்ட். அவன் சொன்னான், அஜித், யூ கோ ஃபார் க்ரீன் பில்டிங், யூ வில் கெட் 50% எக்ஸ்ட்ரா ரெண்ட்டு. அப்படின்னா என்னடா இது க்ரீன் பில்டிங், வாட் இஸ் க்ரீன் பில்டிங்னு சொல்லு. ஆப்வியஸ்லி க்ரீன் பில்டிங் 10 செடி போட்டால் க்ரீன் பில்டிங் ஆகாதுன்னு எனக்கும் தெரியும். ஸோ அவன் சொன்னான், தட் அஜித், வி ஹாவ் டு ஒர்க் ஆன் sustainable development, how to reduce power consumption, how to reduce water consumption, how to use recycled material. மற்றெல்லாம் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது பண்ணால் that is the time my engineering degree came in handy. இல்லைனா நான் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் வந்திருக்கேன். ஐ பீன் ஒர்க்கிங் மோர் ஆன் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இன்ஜினியரிங் ஸ்கில் யூஸே பண்ணலை. So in this way, I immediately grabbed this particular thing. I said, yes, this is a differentiator. So in Padina Madras, among the commercial building and IT park, ours was the first building to take up this green ethos. And the building made a differentiator. EM brand, EM pair is associated with green today. In the project, we will use green principles in all our developments. So go green concept la neenga successful-ஆ போயிட்டு இருக்கீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட்னா அது என்னன்னு சொல்லுவீங்க சார்? இப்போ ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா there is a massive change in the way in which homes are used, homes are purchased, offices are used, offices are occupied. அதில் இப்போ dramatic shift நடந்துன்னு இருக்குது. I'll just tell you 2 or 3 examples. இப்போ 2008 there was a slowdown and the global meltdown. From Tamil Nadu, India government or stimulus, so market improved.
again 2013 stimulus எல்லாம் withdraw பண்ணுற சமயத்தில் the market again started coming down. So last 4 years or 5 years our markets are down. So real estate residential there is a problem, huge inventory is there. சென்னையிலும் கிடையாது, தமிழ்நாட்டிலும் கிடையாது, across the country this is the situation. But இந்த சிச்சுவேஷனில் எங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. how we came out of the problem or tried to solve the problem was, நாங்கள் பார்த்தோம் இன்வென்ட்ரி இருக்குது, காலி வச்சுருது பதில் அட்லீஸ்ட் ரெண்ட்டு கொடுத்துடலாம். ரெண்ட்டு கொடுக்குற சமயத்தில் போகிற சமயத்தில் வி டிஸ்கவர்ட் ஃபர்தர், ஐயோ ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, வட்டி கட்டுறோம், அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நிறைய லாஸ் இருக்கும், என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு வி செட் வி வில் ஃபர்னிஷ் இட் அண்ட் கிவ். ஸோ கம்பெனிஸ் கொடுத்துடலாம், ஸோ வி வில் கெட் லிட்டில் எக்ஸ்ட்ரா ரெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்தது இல்லை வி கேன் கிவ் இட் டு ஹாஸ்டல்ஸ், இந்த பேச்சுலர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்தா. ஆனால் நாங்கள் பார்த்தோம் ஒரு டவர் இருக்குது, 114 அப்பார்ட்மெண்ட்ஸ், ஒரு 600 பெட்ஸ் இருக்குது, 600 பீப்புளுக்கு பர் பெட் கொடுத்து மாதம் அவங்ககிட்ட இப்படி பணம் வாங்குறது. அட் தட் டைம் வி காட் ஹோல்ட் ஆஃப் சம்திங் கால்ட் co-living as a concept. இந்த co-living is a very well established thing in US now. The last 6-7 years இந்த co-living உடைய ட்ரெண்டு. பேச்சுலர்ஸ் இருக்காங்க, அவங்க they just don't want a hostel or a dormitory. They want ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு லைக் மைண்டட் பீப்புள் இந்த ஒர்க்கிங் ஸ்டேயிங் இன் த சேம் பிளேஸ். அட் த சேம் டைம் கேர்ள்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் பாய்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் குக்கிங் கூட தேவை இருக்குது. தே மே லைக் டு குக். ஸோ திஸ் co-living கான்செப்ட் நாங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு இந்த பில்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எங்கள் சேலஞ்ச் வாஸ் ஹவு டு கலெக்ட் மணி ஃப்ரம் 600 பீப்புள். அதுக்கும் ஸ்டார்ட் அப்ஸ் வேறு, தேர் நியூ கம்பெனிஸ் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு சார் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் மேனேஜ் பண்ணிடுறோம், வி வில் டூ எவ்ரி திங், KYC டாக்குமெண்டேஷன் எவ்ரி திங் இஸ் ஆப் பேஸ்டு. அவங்க கஸ்டமர் வரான், ஐடி ப்ரொஃபஷனல் வராங்க, அவங்க சர்ச் பண்ணுவாங்க, இந்த ரூம் தேவை இருக்குது, அவங்களே 2 people will come together, 4 people will come together and take it. ஸோ வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஒரு co-living சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு ஸ்டார்ட் அப் கிட்ட இந்த ஜாப் கொடுத்துட்டோம். ஸோ ஹீ டஸ் ஆல் தி கலெக்ஷன், ஹீ டஸ் தி இன்டர்னல் மெயின்டெனன்ஸ், இன்டர்னல் ரிப்பேர். எனக்கு மாதம் ஒரு ரெண்ட் வந்துடுது, காமன் ஏரியா நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ இட் வாஸ் a very very good experience. லைஃப் மேட் ஈஸி அப்படின்றத ப்ரூவன் பண்ணுது இல்லைங்களா? It is not life made easy, madam. It is both. On the one hand, you have opportunities in these new businesses like co-living, co-working. On the other hand, there are challenges. The existing homes which are there, what will happen to them? இன்னொன்று சேலஞ்ச், இப்போ இருக்கிற ஆஃபீஸ் அது என்ன ஆக போகிறது? பெரிய பெரிய ஆஃபீஸ் இருக்குது, அவங்க சமயம் காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, co-working போயிட்டாங்கன்னா how are we going to face the challenge? But this is a dynamic phase. இப்போ இருக்கிற change of phase in this world is so fast that everything you have to constantly keep in. இருக்கிற எங்கள் தாத்தா இருக்கிற சமயத்தில் அவங்க ஒரு பில்டிங் போட்டிருக்காங்க, சப்போஸ் நந்தனத்தில் போட்டிருக்காங்க. அந்த பில்டிங் டுடே at that time was an A grade building. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா it will be a C grade building. So what was A grade 20 years back, today it need not be an A grade building. We have to keep constantly changing. So change is constant. If we will not change, I think we will be left back. The competition is severe. Every day new companies are coming up, new entrepreneurs are coming up. ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் சார் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸ் பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுடைய சக்ஸஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றியும் கேள்விப்பட்டோம். அடுத்ததாக வந்து உங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதுவும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பாதைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் கூட சொசைட்டிக்காக நீங்கள் பண்ணுற விஷயங்களும் ரொம்ப பிரபலமாக இருக்குது. அது பற்றியும் நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுங்கள் சார். நான் இந்த பிஸ்னஸில் இருக்கிற சமயத்துலேயும் நான் ட்ரேட் பாடிஸில் ஆக்டிவாக இன்வால்வ் இருப்பேன். ஸோ நான் மோட்டர் வெஹிக்கிள் அலைட் இண்டஸ்ட்ரீஸ், நான் ஆட்டோ டீலர்ஷிப் இருக்கிற சமயத்தில் ஐ வாஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் வித் மோட்டர் வெஹிக்கிள் அலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ், 2 இடத்துலையும் ஐ வாஸ் த பிரசிடென்ட் அண்ட் சேர்மன். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வரதுக்கப்புறம் கூட நான் கிரெடாய் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷனுடைய பாடி சென்னை இது பிரசிடென்ட், இப்போ நான் தமிழ்நாடு இது பிரசிடென்ட் இருக்கிறேன். கோயிங் ஃபார்வர்ட்னு பார்த்தீங்கன்னா கூட ஐ எம் ரீச்ட் ஏஜ் ஆஃப் 55. ஸோ I have started planning ki after some time karke, obviously I will not be running the way I've been running karke for my work. So aduvum na clear cut plan vechirukken that I will involve myself in social activities. I'll have to give back to the society. Na last year or school start பண்ணிருக்கேன். It is for not for profit or school. So we have started one small school to give some value based education to at affordable price to middle class people. So I'm not telling that I will be going for the masses, but at the same time where I believe there is a great potential. இப்போ இருக்கிறீங்கன்னா மிடில் கிளாஸில் the kids are there, they can afford to pay some money. Every person wants to spend best on the child's education, that is one there. But how to keep the cost very very low, not only make it competitive, at the same time to add values. So ஒரு value based education போட்டு நான் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். Going forward I will be looking at a college. As an engineer
though in Tamil Nadu there is a huge surplus of engineering colleges, but still I would like to start one engineering college. It could be a de novo college, it may be offering specialized courses, but or engineering college கொடுத்து how to get engineers who can be employable or who can create value or who can be entrepreneurs, that will be there. இன்னொரு 5 வருஷம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என் விஷன் இஸ் வெரி கிளியர். நான் ஹெல்த் கேரில் ஐ வாண்ட் டு மேக் எ மார்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ஐ வில் பி லுக்கிங் அட் செட்டிங் அப் அன் ஹாஸ்பிட்டல் டு ஆஃபர் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ தீஸ் ஆர் த 3 கோல்ஸ் விச் ஐ ஹாவ். எ ஸ்கூல் நான் ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன், தட் நீட்ஸ் டு க்ரோ, மே க்ரோ இன் டு எ காலேஜ். ஐ வில் பி லுக்கிங் அட் ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெரி கிளியர் கோல் இஸ் தேர். அதுக்கு அடுத்தது ஐ வில் பி லுக்கிங் அட் ஹெல்த் கேர், ஸோ இன் ஹாஸ்பிட்டல். ஸோ டில் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years I have a road map very clearly made that these are the 3 activities for society which I will be looking at. ஸோ திரு அஜித் குமார் சோர்டியா அவர்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் டீலர்ஷிப் இந்த மாதிரியான ஃபேஸஸ்லேருந்து மாறுபட்டு ரியல் எஸ்டேட் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு பவர் ஜெனரேஷனை ஒரு பேஷனேட் இன்கமாகவும் க்ரியேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எஜுகேஷ்னல் அண்ட் ஹெல்த் கேர்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் மெசேஜஸாக இருக்குது சார். எத்தனையோ பேர் வளர்ந்துட்டு வராங்க, இதை கேட்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும், இன்னும் நம்மளுடைய பரந்த பார்வை வந்து கிடைக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் மட்டுமே இன்வால்வ் ஆகிருக்கீங்களா, உங்கள் ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா சார்? ஃபேமிலி இல்லாமல் மேடம் இது சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியாது. ஐ ஹவ் பீன் லக்கி. எனக்கு லக்கு என்னென்னா நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் என் ஃபேமிலி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஃபாதர், எங்கள் பிரதர் யாருமே கொஷின் பண்ணலை. தே ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிங் எனி நியூ பிஸ்னஸ், நியூ வெஞ்சர் எடுத்தாலும் அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் மை பிக்கஸ்ட் பேக் போன் ஹஸ் பீன் மை ஒய்ஃப் அண்ட் மை சில்ட்ரன். Very clear in the initial stages of life pathina work was there. So morning I'll go, I'll come back in the evening, traveling, very often going out and coming. But because of her, that I've been having a balance at home. Inning pathina there is no rewind option nu solvanga life la. But whatever time is left, I would like to spend a good amount of quality time with my kids and my family, my parents. I think that is the biggest joy, biggest joy in life. அதுக்கு மேலே ஜாய் கிடையாது சார். ஒரு இன்ஜினியராக இருந்து தொழிலதிபராக மாறி வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்திட்டு வந்தால் கூட குடும்ப வாழ்க்கை எவ்வளோ ஆதாரமானது ஒரு மனிதனுக்கும்ன்றதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். உங்களுடைய சக்ஸஸ் இன்னும் நிறைய தொடரத்துக்கு பொதிகையின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.